ஹே கைஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா போகலாம். இங்கேருந்து கிளம்பி புர்ஜ் கலிஃபா போகலாம். எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். சும்மா வெளியில் சுற்றி பார்த்துட்டு அப்படியே துபாய் மால் முடிஞ்சால் பார்த்துட்டு அப்புறம் வந்துடலாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ஓகே, இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னு இருக்காரு, பார்ப்போம். ஸோ நம்ம அவரை போய் மீட் பண்ணலாம். இதுதான் சஹரா சென்டர். ஓகே, இதை தாண்டி போகணும். நான் இருக்கிறது இதை தாண்டி இந்த பக்கம் இருக்கேன். ஸோ யாரும் வந்து இப்போ பேச்சுலர்ஸ் யாரும் ரூம் தேட வர்றீங்கன்னா, யாரும் வந்து வேலை தேட வர்றீங்கன்னா, தயவுசெய்து இந்த சஹரா சென்டர் பக்கத்தில் வந்து வீடு எடுத்துடாதீங்க. ரொம்ப கஷ்டம் பஸ்ஸுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கக்கூடிய தூரம் இப்படி போகணும். இந்த பில்டிங் தாண்டி அந்த பக்கம் போகணும். அது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் நடக்கணும். நடந்துட்டு ஏதோ இங்கே ஒரு பிரிட்ஜு ஒன்று தெரியுதா, இந்த பிரிட்ஜு ஏறி அந்த பக்கம் போய் அப்புறமா அந்த பிரிட்ஜு பில்டிங்க்கு கீழே போய் அப்புறமா தான் அந்த பஸ் ஸ்டாண்டே ரீச் பண்ண முடியும். ஸோ அது மிகப்பெரிய வேலை. இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கணும். ஸோ இந்த லிஃப்ட் ஒர்க் ஆகலை. அது எனக்காவது அது இஷ்டத்துக்கு தான் ஒர்க் ஆகும். இப்போ அந்த படிக்கட்டு ஏறி போகணும். 1 2 3 4 மால் விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்காரு. பஸ்ஸு வந்துருச்சோ, அல்லாஹதா 1. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் இந்த சைடில் அந்த ரோட்டில் இருந்து இங்கே வந்திருக்கோம். நம்ம பாய் ஒருத்தர் வந்திருக்காரு, பார்ப்போம் போய். ஓ, அந்த பஸ் ஸ்டாப் நீங்கள் விட்டு போனீங்களா, அதே பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன். வாங்க. இங்கே போயிட்டு ஸ்டேடியம் போயிட்டு அங்கேருந்து யூனியன் போயிட்டு அங்கேருந்து அது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும் போலையா. வாங்க. மேலே போயிடலாமா? தண்ணி எங்கேயும் கிடைக்காது. ஸ்டேடியம் மெட்ரோ ஸ்டேஷன். இப்போ இங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்னு பார்க்கணும். யூனியன் போகணுமா? பிளாட்ஃபார்ம் 2. ஹலோ மைக் டெஸ்டிங். புர்ஜ் கலிஃபா துபாய் மால். ஓகே, எவ்வளோ ஆச்சு? 5 dirhams. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடந்தால் தான் புர்ஜ் கலிஃபா பார்க்க முடியுமா? புர்ஜ் கலிஃபா இருக்குல்ல, கிட்டத்தட்ட 6 வருஷமாக கட்டியிருக்காங்க. இதான்பா புர்ஜ் கலிஃபா. ஓகே, நம்ம புர்ஜ் கலிஃபா வந்தாச்சு. இதான் புர்ஜ் கலிஃபா. போகிறதுக்கு இதுக்கு 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். இந்த மாதிரி ஒரு டனலுக்குள்ளே. இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் 5வது எஸ்கலேட்டர் கிராஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் 6 எஸ்கலேட்டர் கிராஸ் பண்ணும் போல். ஸோ போயிட்டே இருக்கும். தெரியுதா புர்ஜ் கலிஃபா? இதுதான் துபாய் மால். செம காஸ்ட்லியான ஏரியா வரும். சாதா சாய் ஒன்று 2 ஆனியன் எவ்வளோ? ஆனியன் சமோசா 4 dirham. ஒரு டீ 4 dirham. டீ எல்லாம் சாப்பிடணுன்னா வெளியவே சாப்பிட்டு வந்துருங்க. வெளியில் சாப்பிட்டா 1 dirham தான் வரும். இங்கே டீ வந்து 4 dirham. ஒரு சமோசா 4 dirham சொல்கிறான். இதெல்லாம் சாப்பிடணுன்னா வெளியவே சாப்பிட்டு வந்துருங்க. ஜி, டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் இருக்குது. நம்ம இதெல்லாம் சாப்பிட்ற மூடில் இல்லை. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். எங்கே எழுதியிருக்கு? அங்கே எழுதியிருக்கா? அவ்வளோ தூரத்தில் கண்ணு தெரியுது அவங்களுக்கு? மேலே இருக்கிறது அக்வேரியம் தெரியுது. துபாய் அக்வேரியம், அண்டர் வாட்டர் ஜூ, இதெல்லாம் இருக்காங்க. இங்கே போய் பார்க்கலாம் ஜி. 100 dirhams ஒரு ஆளுக்கா? அதாவது இந்த மேங்கோ ஸ்டோர்லாம் ஹைதராபாத் சென்னையிலலாம் இருக்கும். கூட்டமே இருக்காது, ஒருத்தன் இருக்க மாட்டான் உள்ள. வெறும் எம்ப்ளாயிஸ் தான். ஆனால் இது ஃபுல்லாக மல்டிநேஷ்னல் ஃபுல்லாக இங்கே இருக்காங்க. என்ன இல்லை, மல்டிநேஷ்னல் பிராண்டு எல்லாமே இருக்குங்க. இது இல்லை அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. துபாய் மால் தான் எம்ஆர் ப்ராப்பர்ட்டி. இது தெரியுது பாருங்கள். இதுதான் துபாய் அக்வேரியம். அதாவது மாலுக்குள்ளேயே இருக்க ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க்கு. இது எத்தனை 3 ஃப்ளோர் இருக்குல்ல இந்த டேங்க்கு? 3 ஃப்ளோர் டேங்க்கில். ஆமாம் 3 ஃப்ளோர். ஆஹா, ஷார்க்லாம் இருக்குது ஜி. ஷார்க்லாம் இருக்குது பாருங்க. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபேமஸ் புர்ஜ் கலிஃபா பக்கத்தில் இருக்க துபாய் மாலில் உள்ள அக்வேரியம். மாலுக்குள்ளே இருக்க அக்வேரியம் ஃபிஷ் டேங்க்கு. இதாங்க துபாய் அக்வேரியம்.
வண்டர்ஃபுல் வியூ, ஸ்டன்னிங் வியூ. வாங்க போய் பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, ஷார்க்லாம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் 2014 இங்க வந்திருக்கேன். ஆக்சுவலா அப்போல்லாம் எனக்கு விவரம் தெரியாது, சும்மா ஏதோ பார்த்துட்டு போயிட்டேன். பாருங்க கைஸ், சீரியஸா சொல்றேன், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது அக்வாரியம்னு நம்ம சாதாரணமா சொல்லிட முடியாது. கிட்டத்தட்ட நான் லைஃப்ல பார்க்காத நிறைய ஃபிஷ் இருக்கு இங்க, நிறைய ஃபிஷ் இருக்கு. சான்ஸே இல்லை. இங்க பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கு. லைஃப்ல அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நம்ம வந்து பார்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கு கேமராவில் பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக தெரியும், ஆனால் ஆக்சுவலாக நேரில் பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குது. செம்ம ஃபீலிங்காக இருக்கு. சான்ஸே இல்லை. அது என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல. நான் ஐஃபோனில் எடுத்து கம்மியாக இருக்கும், ஐஃபோனில் எடுக்கிறேன். இப்போ தெரியுதா, அது வந்து ஷார்க்கு. இது என்ன ஷார்க்குன்னு எனக்கு சீரியஸாக ஜார்கன்ஸ், அதாவது ரொம்ப டெக்னிக்கல் நேம்லாம் தெரியாது. பட் ஷார்க் இருக்கு, சில்வர் பாம்ஃப்ரெட் மாதிரி ஏதோ இருக்கு, ஒயிட் பாம்ஃப்ரெட் மாதிரி ஏதோ இருக்கு. செம்மையா இருக்கு, செம்மையா இருக்குங்க. சான்ஸே இல்லை. சூப்பர், பயங்கர ஃபீலிங்கா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. நான் ஆக்சுவலா 2014 நான் இங்க வந்திருக்கேங்க. அப்போல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆக்சுவலா நின்று போட்டோ எடுக்க கூட ஆள் இல்லை எனக்கு. நானா தான் நின்று எடுப்பேன். எனக்கு அடிமை இருக்கேன். இங்க இன்னொரு அடிமை இருக்காரு, தலைவர். அவரை வச்சு தான் போட்டோ எடுத்துக்கலாம். பாருங்களேன், ஷார்க்கு அழகா ஸ்டிங் பண்ணுது. அது மேல போகுதுல, அதான் ஸ்டிங்ரே தானே அது. அந்த மேல இருக்க கேஜ் இருக்குல்ல, அந்த கேஜ்ல தான் வந்து இப்போ நீங்க காசு 120 திரமா ஏதோ கொடுத்தீங்கன்னா சைடு அதுக்குள்ள வந்து நம்ம வந்து ஷார்க்கை டைரக்டா பார்க்க முடியும், ஃபீட் பண்ண முடியும். இதே மாதிரி இங்கே ஒரு ஷார்க் இருக்கு. இதுல நீங்க ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே டைரக்டா நீங்க உள்ள லிஃப்ட் மாதிரி உள்ள வந்து அப்படியே பார்க்கலாம். ரொம்ப ஃபீலிங் இருக்கு. எங்க பாருங்களேன், ஒரு மாலுக்குள்ள உங்களுக்கு இவ்வளவு பெரிய அக்வாரியம் வைக்க முடியும்னா சான்ஸே இல்லை. செம ஸ்டன்னிங்கா இருக்கு இந்த வியூ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்களேன், இதுதான் டிக்கெட்டிங் சிஸ்டம். டிக்கெட் எக்ஸ்ட்ராவா கொடுத்தீங்கன்னா நீங்க உள்ள போய் பார்க்கலாம். டைரக்டா உள்ள இறங்கணும்னா 110 திரம்ஸோ என்னவோ, 110 திரம்ஸோ எவ்வளோ வரும், அவ்வளவுதான். கியூ இருக்கு, டிக்கெட்டிங் சிஸ்டம் இருக்கு. ஓகே, இந்த H&M ஸ்டோர் கூட இருக்கு. ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கு இந்த H&M ஸ்டோர். இங்கேயும் இருக்கு பாருங்க. ஓகே, நம்ம அடுத்து வேற ஏதாவது பார்க்கலாம். இதுதான் புர்ஜ் கலிஃபா. கூட்டத்தை பாருங்க எப்படி இருக்கு. சான்ஸே இல்லை, பயங்கரமா இருக்கு க்ரௌடு. தெரியுதா, இதான் புர்ஜ் கலிஃபா. ஸோ யாருனாலையும் கவர் பண்ண முடியாது, ஆனா நம்ம கவர் பண்ணிட்டோம் ஒரு சின்ன கேமரா வச்சு. இதுதான் நம்மளுடைய டேலண்ட். ஓகே கைஸ், நம்ம புர்ஜ் கலிஃபா வந்தாச்சு. இதுதான் புர்ஜ் கலிஃபா. பாருங்க, வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங். வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங் கிட்ட நிக்கிறோம். ஓகே, இதை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. கிரௌடு பயங்கரமா இருக்கு. சுத்தி பாருங்களேன், சுத்தி கிரௌட் எப்படி இருக்குன்னு பாருங்க. பயங்கரமா இருக்கு கிரௌடு. ஜி, அங்க மேல ஏறி நிக்கலாம். சூப்பரா இருக்கும் போல. ஒரு சின்ன ஒரு லேக் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா எனக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து லேக் வந்து பாத்தீங்கன்னா போட்டிங்லாம் இருக்கு பாருங்க. எனக்கு தெரியும் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் ஆல்ரெடி. போட்டிங்லாம் இருக்கும் எனக்கு தெரியும். நான் இங்க வந்திருக்கேன் ஆல்ரெடி. அப்போ போட்டிங்லாம் இருக்கும். காலையில டைம்ல கூட்டமே இருக்காது, சுத்தமா கூட்டமே இருக்காது. தயவுசெய்து வர்றதுன்னா காலையில டைம் வாங்க. இப்ப மாதிரி வீக்கெண்ட்ஸ்லயோ ஈவினிங் டைம்லயோ வந்தீங்கன்னா இப்படிதான் கிரௌட் பயங்கரமா இருக்கும். சுத்தி நிற்பாங்க பாருங்க. ஜிகு ஜிகு ஜிகுன்னு லைட் எரியுது. சான்ஸ் இல்ல. சைலண்டா போட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். வாட்டரோட கிளாரிட்டி வந்து கிளீனா தெரியுது. இது ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு. கீழே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க, கிளியரா தெரியுது. இருட்டில் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பாருங்க. செம்ம வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. ஏன் சொன்னேன்னா, இது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங் மாத்திரம் இல்லை, இதை சுற்றி சரௌண்டிங்கும் நல்லா சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. இதுவும் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணக்கூடிய இடம் தான் இது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். ஓகே, வெல்கம் டு புர்ஜ் கலிஃபா. நம்ம இப்போ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த புர்ஜ் கலிஃபாவில் வந்து ஷோர் போடுவாங்கன்னு வெயிட் பண்ணலை. வாட்டர் ஷோ நடக்கும் இப்போ. அதுவும் ஒரு ஃப்ரீ ஷோ தான். அந்த வாட்டர் ஷோ பார்க்கறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மியூசிக் ஷோ ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, பார்க்கலாம்.
ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வேர்ல்டு கிளாஸ் வாட்டர் ஷோ பார்த்தாச்சு. ரொம்ப அந்தராக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. கண்டிப்பாக இது வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது பார்த்துட்டோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. இது ஒரு கோப்ரோவில் என்னால் கண்டிப்பாக காட்ட முடியாது. மொபைலில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்பலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஓகே, நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ண வேண்டியது. இதெல்லாம் ஃப்ரீ தான். இந்த இடம்லாம் நம்ம வந்து பார்க்குறதுக்கு பப்ளிக் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, டோட்டலாக எல்லா பில்டிங்லேயும் ஒரே நேரத்தில் லைட் இருக்கும் அட் அ டைமில். ஏன்னா அந்த பொம்பளை சைக்கிளை வச்சு ஏற்றிக்கிட்டே வருது. வாங்க அப்படி அது போட்டோம். அதுக்கு ஐ மீன் புர்ஜ் கலிஃபாவில் என்ன ஷோ நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மற்ற பில்டிங்லேயும் லைட் வந்துடுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம திருப்பி போகலாம், வீட்டுக்கு போகலாம். நான் கோப்ரோ வாங்கினதுக்கு இப்போ தான் ஒரு தரமான வீடியோ எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த வீடியோவும் அவ்வளோ குவாலிட்டியாக எடுத்ததில்லை. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ துபாய் மால் வீடியோ அட்லீஸ்ட் நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆப்பிள் ஸ்டோர் வந்திருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோட் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அல்பேக்குன்னு ஒரு ஃபேமஸ் துபாய் ஒரு அரேபியன் கண்ட்ரிக்கான ஃபேமஸ் ஃப்ரைட் சிக்கன் சென்டர் இருக்குது. பர்கர் கிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம பர்கர் கிங்கு எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம அல்பைக்கு போய் விசாரிக்கலாம். ஏன்னா அல்பைக் தான் இங்கே ஃபேமஸ்ஸு. விலையும் ரீசனபுளாக இருக்கும்னு சொல்கிறாங்க எல்லாம். ஸோ பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. பர்கர் வந்து 10 திரமும், எங்க இருக்கு கீழே போய் நிற்போம். நிறைய மெர்ச்சன்டைஸ்லாம் வைக்கிறாங்க. ரைட் சைடு எலிவேட்டர். What's the price of this? 50 dirhams. அஃபோர்டபுள் ரேட்டில் எதுவும் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருக்குது. ஒரு வழியாக வந்தாச்சு மெட்ரோ எக்ஸிட்டுக்கு. ஒரு வழியாக நம்ம ரீச் ஆயாச்சு. ஆனால் இப்போது இன்னும் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் எஸ்கலேட்டரில் போகலாம். அந்த ஒரு வசதி இருக்குது. அதே நேரத்தில் மெட்ரோ பயங்கர க்ரௌடாக இருக்கும்னு நம்மளுடைய துபாய் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காரு. அதனால் நமக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, மெட்ரோக்குள்ளே போன உடனே ட்ரெயின் இருக்கா இல்லையான்னு பாருங்கள், இருந்தாலும் இல்லைனாலும் டப்புன்னு ஏதாவது கதவை திறந்தால் உள்ளே ஏறிடுங்க அப்படின்ட்டார். ஸோ நம்ம அதனால் ரொம்ப ஜூட்டிக்காக நடந்துக்கிறோம். உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்போண்டு. ஓகே, இது கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கனால தான் நான் என்னடா ஸ்பீடாக நடக்கிறேன்னு பார்க்காதீங்க. இது கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது இந்த எஸ்கலேட்டரு. அதனால் என்னால் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்க முடியுது. ஓகே, எனிவே நம்ம மெட்ரோவில் போய் பார்க்கலாம். நைட் நேரத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம ஃபீலிங்காக இருக்குது நைட் நேரத்தில். தேங்க்யூ ஃபார் யுவர் விசிட். ஆப்பம் முட்டைக்கறி சாப்பிட்டாச்சு. இப்போ ஃபைனலாக இதை வச்சு எண்டு பண்ணிக்கலாம். இது 1.5 திரம், ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி எல்லா கடையிலையும் ஒன்று. 1 திரமுக்கு வந்து டீ கிடைக்கும், சாதா சாய். அப்புறம் இது வந்து 1.5 ரூபா, சமோசா 1 ரூபா. நீங்கள் புர்ஜ் கலிஃபாலாம் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, தண்ணி பாட்டில் உங்களுக்கு தேவையான ஐட்டத்தை எடுத்துகிட்டு போயிருங்க. இல்லைன்னா அங்கே 10 திரமுக்கு கம்மியாக எதுவுமே கிடையாது. ஓகே கைஸ், இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.